மகளிர் தினம்னா அவருக்கு ஒரு கேடான்னு நான் கேட்குறேன். கட்டின பொண்டாட்டியை வச்சு பார்க்க முடியல, பிள்ளைய வச்சு பார்க்க முடியல, யாரையும் வச்சு பார்க்காம இவருக்கு எதுக்கு மகளிர் தினம்? நேற்று கூட இந்த திரிஷா வந்தது கூட சொன்னானுங்க, இந்த தளபதி வந்த கார் வேறு, இந்த கார் வந்து வேறு, இது ஏஐயில் எடுத்து போட்டானுங்க. அப்படி ஏஐயில் எடுத்து போட்டிருந்தா ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வரும். நான் அப்படி தான் சுற்றுவேன், உனக்கு என்ன அப்படின்னு அந்த பொண்ணே கேட்கும் புருஷனை பார்த்து. ஒரு புருஷங்காரன் அதே மாதிரி கேட்பேன், நான் எவன் கூட வேணா சுத்தம், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குற கலாச்சாரத்தை விஜய் கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி பொண்டாட்டியை பார்த்து ஐட்டன்னு கேட்குற வாயை திறக்காமல் இருக்காருன்னா, நாளைக்கு அம்மாவை பற்றி கேட்டாலும் அப்படி தான் இருப்பார். நாளைக்கு அவர் பொண்ணு ஒன்று இருக்குது, அதை பற்றி கேட்டாலும் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து தேவை திரிஷா, அவ்வளோதான். கருத்து ரீதியாக பேசுகிறோம், ஒரு அளவுக்கு மேலே அவனால் முடியாமல் ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், இல்லை பிளாக் பண்ணிட்டு ஓடிடுவான். அதே மாதிரி இருக்கும்போது அவனுனால எவ்வளோ நாள் தான் முட்டு கொடுக்க முடியும்? வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து மகளிர் தின விழா கொண்டாடி இருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மகளிர் தினம்னா அவருக்கு ஒரு கேடான்னு நான் கேட்குறேன். கட்டின பொண்டாட்டியை வச்சு பார்க்க முடியல, பிள்ளைய வச்சு பார்க்க முடியல, யாரையும் வச்சு பார்க்காம இவருக்கு எதுக்கு மகளிர் தினம்? இது எதுக்கு கேட்குறேன்னா, நேற்று வரைக்கும் கூட்டிகிட்டு திரிஷா கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு தப்பே நடக்கட்டுமே, சரி அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வெளியே போகும்போது தனித்தனியாக போவோம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நண்பர்களாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, அதுதான் நடக்கவுள்ள விஷயம். இது இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் அவங்க யார் அணில் கூட்டமே கழி ஊற்றுற நிலைமைக்கு ஆளானதுக்கப்புறமும் இவருக்கு மகளிர் தினம் ஒரு கேடான்னு தான் நான் கேட்குறது தான் தோணுது. இப்போ இயக்குனர் அமீர் அவர்கள் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் ஒரு புதிய ஹிட்லர் உருவாகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், இவரெல்லாம் குடும்பத்தோட வாழ இவரெல்லாம் வந்து மகளிர் தினத்துக்கு என்ன கேடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது அவர் கேட்குற நியாயமான விஷயம் தானே. ஒரு பொண்டாட்டி பிள்ளை கூட வாழ்ந்து ஒழுங்காக நம்ம என்ன சொல்கிறது, அவரோட ரசிகர்களையும் ஒரு நல்ல வழிப்படுத்தி கொண்டு வந்த ஒரு ஆள்லாம் மகளிர் தினத்தை கொண்டாடலாம். அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவளின்னு சொல்கிற மாதிரி, நீ தப்பு பண்ண போய் தான் ஒருத்தி வந்து கேட்குறா, நான் வந்து உனக்கு புருஷனாக இருக்கவா, அது எப்படி அண்ணான்னு சொல்லிவிட்டு, அண்ணா நான் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கேண்ணா. இதெல்லாம் தமிழ் வரலாற்றில் யாராவது எந்த ஒரு பொண்ணாவது ஒரு தமிழ் பெண்ணாவது பேசக்கூடிய முறையா? அதே மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்லுது, நாங்கள் எத்தனை பேரை வேணால் வச்சுப்போம், குப்பை போருக்கு ஒரு 4 பேர் வச்சுருக்கான், ஒரு 4 பொண்டாட்டி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா பேசுதுன்னா, நாளைக்கு அது கல்யாணம் பண்ணிச்சின்னா அப்படி தான் பண்ணும். ஒரு புருஷனுக்கு 2 புருஷனை வச்சுக்கோம். அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது யார்? விஜய் கொண்டு வர்றாரு. அவர் சொல்லுவாங்க, அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணான்னு சொல்கிறதுக்கு என்ன மயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் ஒழுங்காக இருந்தால், அதை இருக்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவங்க ஒழுங்காக சிறைக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைவர் ஒழுங்காக இருந்தால் தொண்டர்கள் ஒழுங்காக இருப்பாங்க. இல்லைன்னா மூடி மறைச்சாத வாழை கற்றுக்கணும். அதுவும் தெரியாமல் பப்ளிசிட்டி ஆனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மகளிர் தினம்லாம் ஒரு கேடா? அதான் சொல்கிறாரு, ஹிட்லர் என்ன பண்ணார், தனக்காக தன்னோட சோல்ஜர்ஸை வந்து சாவர நிலைமைக்கு கொண்டு போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய ராஜாங்கம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சது தான் ஹிட்லர். அதை தான் இவரும் பண்ணுறாரு. எத்தனை பேர் வேணால் சாகட்டும், அங்கே கரூரில் சாகட்டும், விக்கிரவாண்டியில் சாகட்டும், எங்கே வேணால் சாகட்டும், எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும், எனக்கு அந்த பதவி அதிகாரம் வேணும். அதுக்காக அவர் பண்ணுறதுனால அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் தமிழகத்தில் ஹிட்லர் தான் சொல்லலாம். இல்லை, தாவேக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டுக்குள் என்னை கூட்டும்போ, அதாவது நான் வந்து வாழறதுக்கு, அதாவது விவாகரத்து வர வரைக்கும் வாழ்கிறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி சங்கீதா அவர்களுக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. புதிய மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இங்கே உட்காந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க மேல் வீட்டில் இருக்கிறாங்க, இவங்க கீழ் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கே மனு தாக்கல் பண்ணோம்? அவங்க வீட்டிலே இல்லாதவங்க எதுக்கு மனு தாக்கல் பண்ணோம்? வீட்டில் இருக்கிறவங்களே. ஆமாம், அது வந்து இவனுங்க தற்கூரிக்கு என்னவோ, இவனுங்க வந்து தற்கூரிக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவானுங்க. நேற்று கூட இந்த திரிஷா வந்தது கூட சொன்னானுங்க, இந்த தளபதி வந்த கார் வேறு, இந்த கார் வந்து வேறு, இது ஏஐயில் எடுத்து போட்டானுங்க. அப்படி ஏஐயில் எடுத்து போட்டிருந்தா ஒரு ப்ரெஸ்ஸில் தான் போட்டிருக்காங்க, ஒரு மீடியாவில் போட்டிருக்காங்க. அந்த மீடியா மேலே வழக்கு தொடரலாமே. உங்கள் தளபதியே வழக்கு தொடரல, என் மேலே அபாண்டமாக பழி சுமத்துறாங்க மீடியா. அது யாராக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாகவே இருக்கட்டுமே, போட்டானா அவங்க மேலே வழக்கு தொடரலாமே, ஒரு கேஸ் போடலாமே. அரசியல் தலைவர் ஆகிட்டார்ல, ஒரு வழக்கு தொடரலாமே. தற்கொலைங்களுக்கு அதான் தெரியும். அதான் உடனே வீடியோ எடுத்து போட்டாங்க. திரும்ப போகும்போது ஜோடியாக தான் சேர்ந்து போகிறாங்க. அப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுட்டா, அதான் பாதி ஆளில் குஞ்சுங்களே இப்போ சோசியல் மீடியாவில் காணும். எங்கள் தலைமுறை ஆனானுங்களே சூசைட் பண்ணிக்கிட்டானுங்களே தெரியல. இல்லை சார், இதில் இன்னொரு முக்கியமான என்னென்னா, இந்த திரிஷா கூட சமீபத்தில் வந்ததுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பழனியில் தாவேக தொண்டர்கள் பாடக்கட்டிலாம் வந்து மாலை போட்டு போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதான் பாதிக்கு மேலே உள்ளவங்களுக்கு விவரம் வந்து, அதாவது மெச்சூராக இருக்கிறவங்களுக்கு சரி எவ்வளோ நாள் முட்டு கொடுக்க முடியும்,
கொடுக்குற விஷயத்தை தான் கொடுக்க முடியும். திரும்ப 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 அதையே பண்ணிகிட்டு இருந்தாருன்னா எவ்வளோ தான். அதாவது சோசியல் மீடியாவில் கமெண்ட் வந்து பேசிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது, கமெண்டில் பேசிட்டு போயிடலாம். அவன் வேலை பார்க்குற ஆஃபீஸில் பதில் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்லணும், வீட்டில் பதில் சொல்லணும். எல்லோரும் இப்போ ஒரு கேலியும் கூத்தும் ஆகும்போது அவனுங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு எவ்வளோ நாள் தான் நமக்கும் முட்டு கொடுக்க முடியும், நம்மளும் மனுஷன் தானப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க எவ்வளோ நல்லா முட்டு கொடுப்பா. அதான் அவங்க எதிர்ப்பு அவங்க தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியாவில் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கேட சொல்ல ட்ரெண்ட் ஆகிறதுக்காக தளபதி யூஸ் பண்ணாங்க. இவங்களாம் உண்மையான தளபதி ரசிகரே கிடையாது அப்படின்னா, உண்மையான தளபதி ரசிகர்னா எப்படி நெஞ்சை கிழிச்சு காட்டுவீங்களா தளபதி உள்ளே இருப்பார்னு? அவங்களும் விஜய் ரசிகர் தான் இருந்தாங்க. அவங்க வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நாங்களும் பார்த்துருக்கோம். விஜய் பற்றி பேசியிருக்காங்க, விஜய் இது பண்ணி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஏன் இதே நம்ம பாண்டே என்ன சொன்னார்? அதாவது மாற்று அரசியல் ஒரு நல்ல அரசியல் கொண்டு வருவாருன்றதுக்காக தான் நான் வந்தேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். ஆனால் இப்போ வந்து அவரே இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நான் அவருக்கு ஆதரிக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்றாங்க. அதாவது மெச்சூர் உள்ளவனுங்க புரிஞ்சுவானுங்க. இந்த ரெண்டும் கட்டானா இருக்கானுங்க தெரியுமா? இல்லை பாதி பேர் பேசுகிறவனுங்களுக்கெல்லாம் பார்த்தா ஓட்டே இருக்காது. அப்படிப்பட்டவனுங்க தான் மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பானுங்க. சார் இப்போது ஒரு ரசிகர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, அவர் கல்யாணம் பண்ணார்னா ஒரு விஜய் ரசிகை தான் கல்யாணம் பண்ணணுமா, ஏன்னா அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நூற்றி கூட சுற்றினா கூட அவன் முன்னாடி சப்போர்ட் பண்ணுவான்னு போட்டிருக்காரு. அது என்னவோ உண்மைதான். அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டார்ல அதாவது தளபதியே பண்ணிட்டாரு, நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு உள்ள மென்டாலிட்டியில் நம்ம பேசுகிற மாதிரி தானே பேசுகிறாங்க. இது முட்டு கொடுக்குற மாதிரி தெரில. அவர் பண்ணிட்டாரு, தளபதி பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா நாளைக்கு ஒரு சிஎம் ஆகிட்டாருன்னா ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வரும். நான் அப்படி தான் சுற்றுவேன், உனக்கு என்ன அப்படின்னு அந்த பொண்ணே கேட்கும் புருஷனை பார்த்து. ஒரு புருஷன்காரன் அதே மாதிரி கேட்பார், நான் எவன் கூட வேணால் சுற்றுவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குற கலாச்சாரத்தை விஜய் கொண்டு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு முன்னுதாரணமாக தான் அவர் இருக்கார். யாருமே எந்த பேர் சொல்லுவாங்க அவர் 2 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, அவர் வந்து கீப் வச்சுருந்தாங்கலாம் சொல்லுவாங்க. யாரும் சந்திச்சு சிரித்து ரோட்டில் வந்து நிற்கல. பெத்த பிள்ளைய பார்க்காம இல்லை, கட்டின குடும்பத்தை பார்க்காம இல்லை, இவர் எதுவும் பார்க்காம பின்னாடி சுற்றிட்டு இருக்காருன்னா இப்போ அதாவது போன வாரம் தான் இவ்வளோ இஷ்யூ ஆச்சு. அதுக்கும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, தற்கூரி அனில் குஞ்சுங்க வந்து அந்த சங்கீதா மேடத்தை பார்த்து ஏகப்பட்ட வல்கராக வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டானுங்க, போஸ்ட்லாம் போட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் விஜயை பார்த்து, நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர், அவங்க வந்து உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், ஏன்பா இது வந்து என்னோடய குடும்ப விஷயம், இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, இது அரசியல் கிடையாது, இது தனிப்பட்ட என்னோடய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு அறிக்கை போடலாம், ஒரு ட்வீட் போடலாம். இல்லையா உங்கள் மேலே நான் வழக்கு தொடருவேன், யார் வீடியோ போட்டாலும் சரி, யார் இது பண்ணாலும் வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். வாயை திறக்காமல் இருக்கார். இன்றைக்கி பொண்டாட்டியை பார்த்து ஐட்டன்னு கேட்குற வாயை திறக்காமல் இருக்காருன்னா நாளைக்கு அம்மாவை பற்றி கேட்டாலும் அப்படி தான் இருப்பார். நாளைக்கு அவர் பொண்ணு ஒன்று இருக்குது, அதை பற்றி கேட்டாலும் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து தேவை திரிஷா, அவ்வளோந்தான். திரிஷாவோட ஊர் சுற்றணும், அப்படி தானே இருக்கார். அந்த யார் செத்து போன 41 பேரே போய் கரூரில் பார்க்கல, திரிஷா கூப்பிட்டாரு, கல்யாணத்துக்கு போயிட்டார். அப்போ அவருக்கு தொண்டர் முக்கியமாக திரிஷா முக்கியமாக? திரிஷா தான் முக்கியம்னு அவர் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்களும் முட்டு கொடுத்துட்டு அலையிறீங்க. அதில் பாதி பேர் திருந்திட்டானுங்க. இன்னும் திருந்திட்டானுங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா கெட்டு சீரழிஞ்சு போவீங்க. இல்லை சார், இப்போ அவங்க சங்கீதா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு பிரிட்டன் சிட்டிசன்ஷிப்பில் லண்டனில் வசதி இருக்கிறேன், இப்போ டைவர்ஸ் கேஸ் நடக்கிறதுனால நான் அடிக்கடி அங்கேருந்து வந்து போகிறது செலவாகும், சென்னைக்கு வந்ததில் தான் என்ன நீலாங்கரை வீட்லேயே அனுமதிக்க மறுக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டியே வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு மறுக்கிறாரு. இவர் யாருக்கு மகளிர் தின விழா கொண்டாட போகிறாரு இவர்? அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன்ல, பொண்டாட்டிக்கும் ஒழுக்காமல் இல்லை, பிள்ளைக்கும் ஒழுக்காமல் இல்லை, யாருக்கும் ஒழுக்காமல் இல்லாமல் இருக்கார் அவர். அதாவது அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை. கல்யாணம் ஆகி முடிகிற அதாவது டைவர்ஸ் ஆகி இதாகிற வரைக்கும் அந்த வீட்டில் அவங்களுக்கு சம உரிமை இருக்குது. அது எந்த பொண்டாட்டிக்காக இருந்தாலும் சரி, சட்டத்திலே ரூல் இருக்குது. புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதி வந்து அவங்களுக்கு சேரணும் அப்படின்ற ரூல் இருக்குது. அந்த இதில் அவங்க கேட்குறாங்க, டைவர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் தங்கணும். அது நியாயமான கோரிக்கை. அதை கூட நிறைவேற்ற உனக்கு முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு இருக்க? உனக்கெல்லாம் ஒரு மகிழ் தின ஒரு கேடா? அது என்னதுன்னா ஊர் விளம்பரத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு கட்சியில் நீங்கள் சொன்னீங்களே, பாதிக்கு பாதி பேர் பொம்பளை ஆக்குவேன், ஒரு ரேஷன் கடை ஓப்பன் பண்ணேன்னா பாதி ஆம்பளை ஆக்கும், பாதி வேறு ஆம்பளைக்கு இது பண்ணுவோம், பொம்பளைக்கு இது பண்ணுவேன். அந்த மாதிரி தான். அப்போ நாளைக்கு ஆட்சின்னு வந்ததுன்னா பாதி நீயும் பாதி சிஎம் திரிஷாவம்மா, மகளிருக்கு வந்து திரிஷா, ஆம்பளைக்கு வந்து விஜய், அப்படி தானே? ஏன்னா திரிஷாவோட எய்மே அதே தானே. அவங்க ஒரு இன்டர்வியூலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு தானே அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அட்டி போடுற மாதிரி தானே இதெல்லாம் இருக்குது. இல்லை சார், எவ்வளோ முட்டு கொடுத்துருந்தானுங்க இணையதளங்களில், இன்ஸ்டாகிராம் வச்சு வீடியோ போட வச்சானுங்க. அது அவர் பர்சனல், இது அவர் பர்சனல், இதில் தலையிறதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை, ஆட்சி பூச்சின்னானுங்க.
கடைசியில் இவர் வெட்ட வெளிச்சமாக்கணுன்னு நாங்கள் எவ்வளோதானா இன்னும் முட்டு கொடுக்குறது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவங்களே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமாம்மா, அதை தான் நான் சொன்னேன். எவ்வளோ தூரம் தான் அவங்களும் முட்டு கொடுப்பாங்க? எவ்வளோ தான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒரு சில பேர் ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. நம்ம கேட்குற கேள்வி நியாயமாக இருந்ததுன்னா, அதாவது முட்டு கொடுக்க அதாவது தற்கூரிங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஆபாசமாக பேசுவானுங்க. வேறு எதுவுமே தெரியல, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமாக பேசுவானுங்க. ஒரு கருத்து ரீதியாக பேசுகிறோம், ஒரு அளவுக்கு மேலே அவனால் முடியாமல் ஐடியா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான், இல்லை பிளாக் பண்ணிட்டு ஓடிடுவான். அதே மாதிரி இருக்கும்போது அவனுக்குனால எவ்வளோ நாள் தான் முட்டு கொடுக்க முடியும்? எல்லா விஷயம், அதாவது முதல்ல சொன்னாங்க சங்கீதா வந்து டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அது வந்து தூண்டுதல் பேரில் இதாச்சு அப்படியாச்சு. அதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக இவரே கூட்டிகிட்டு வரும்போது அவங்களால வேறு என்ன பேச முடியும்? வேறு வாயை திறக்க முடியாது. அந்த நிலைமை ஆளாயிட்டனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிறைய அணில் குஞ்சுங்க என்ன பண்ணாலும் நிறைய பேர் தலைமுறை ஆகிட்டாங்க. சோசியல் மீடியாவில் இப்போ அணில் குஞ்சுங்க ஆதிக்கத்தை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. சரி சார், தொடர்ந்து நம்ம பயணிப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.